ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். நல்ல சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரியான இட்லி, நல்ல சூடான இட்லிக்கு பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரசாரமான மிளகாய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத நல்ல புசு புசுன்னு மொறு மொறுன்னு உளுந்த வடையில் சாம்பார் வடையும் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். சாதாரண உளுந்த வடையும் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் சுரைக்காய் வச்சு இட்லி சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேங்க. இது இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி சாம்பார், கார சட்னி, வடை எல்லாமே இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வடை செய்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு ஊற வச்சிடலாம். இந்த மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு வரும். 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. 250 கிராம் உளுந்தம்பருப்புக்கு மாவு பச்சரிசி பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப நல்ல தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதிக நேரம் ஊறுச்சுன்னா நமக்கு வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் 1 மணி நேரம் மட்டும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு பருப்புலாம் வேக வச்சிடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. இது தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்து பருப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதில் 4/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 2வது கப். இது அடுத்து 3வது கப். இது அடுத்து 4வது கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு பருப்பு அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுரைக்காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சுரைக்காய் வாங்கியிருக்கேன். அதில் பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த சுரைக்காய் சேர்த்து சாம்பார் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தானே போட்டு செய்வோம். ஆனால் இந்த மாதிரி சுரைக்காய் சேர்த்து இட்லி சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தோல் சீவிட்டு திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிற விதைகள் லைட்டாக கட் பண்ணி சீவி எடுத்துக்கலாம். நல்ல பிஞ்சான காயாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு 2 கப் அளவுக்கு சுரைக்காய் இருந்தால் போதும். ஓரளவுக்கு நல்ல பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வரும். நம்ம பருப்புலேயே காய் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு சேர்த்துட்டேன். திரும்ப இன்னொரு கப் அளவு சுரைக்காய் சேர்த்துட்டேங்க. மீதி உள்ள காய் இருக்குது, நான் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பருப்பு நல்லா குலைவாக வேகிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பருப்புடைய வெங்காயம் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். சாம்பார் நல்லா திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் அளவு வரும். வெங்காயம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு சின்ன பர்னரில் வச்சுருக்கேன். ஒரு 6 விசில் நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டால் சாம்பார் இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்துலேயே பாதி கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துருக்குங்க. 2-3 இடித்து சேர்த்துருக்கேன். பூண்டு பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தக்காளியோட அளவு வரும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம பிரியாணிக்கு வதக்குவோம் பார்த்திங்களா, அதை விட முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம தக்காளி வதக்கிக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பருப்பு வெந்திருக்கிறத பார்க்கலாம். பருப்பு நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். சின்ன சின்னதாக காய் தெரிஞ்சால் போதும். பருப்பு ஓரளவுக்கு நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம்.
அடுப்பு ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் உருவமே தெரியக்கூடாதுங்க, அந்தளவுக்கு நான் வதக்கிட்டேன். அடுத்து மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு நல்லா சுட சுட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். சின்ன துண்டு புளி கரைச்சி புளி தண்ணியும் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேங்க. வெல்லம் சேர்த்தா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். வெள்ளை டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன புளிப்பாக இருக்கணும். லைட்டாக புளிப்பு இருந்தால் போதும். நல்ல ஒரு சின்ன இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமும் சேர்ந்த மாதிரி இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா மொறு தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொத்தமல்லி தூவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சாம்பார் சொரைக்காய் இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கார சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா மிளகாய் அரைகிறதுக்காக 10 மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து நறுக்கின வெங்காயம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, சின்ன துண்டு புளி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு தாங்க கொடுக்க போகிறோம். நல்லா சூடான இட்லி கூட ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது காரம் ரொம்பவே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடுவதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது காரம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நம்ம வடக்கூட இந்த கார சட்னி தொட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா நல்லெண்ணெய் சூடுலேயே நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம ட்ராவலுக்கு கொண்டு போகவும் இந்த கார சட்னி ரொம்பவே நல்லா இருக்குங்க. பருப்பு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கிரைண்டரில் தாங்க போட்டு மாவு அரைக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் உளுந்த பருப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லாவே பாதி அளவுக்கு அரையட்டும். எல்லா பக்கமும் தள்ளி விட்டு உளுந்த பருப்பை தள்ளி விட்டு அரைச்சிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வடை மாவு பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம அரைச்சாலே போதுங்க. வடை மாவு நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துடும். மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். வடை மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா கையில் தண்ணி தொட்டு மாவை உருட்டி பாருங்கள். அப்புறம் வடையாக தட்டிட்டு ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். அப்படி மிதந்து வரும். இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு வடை மாவோட பக்குவம் ரொம்பவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. அடுத்து இப்போ நம்ம வடைக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ முதல்ல நம்ம சாம்பார் வடைக்கு நான் முதல்ல வடை தட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து சாதாரண வடையும் தட்டி எடுத்துக்கிறேன். சாம்பார் வடைக்கு வெங்காயம் பிடிச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சாம்பார் வடைக்கு வெங்காயம் போட மாட்டேன். அதனால் நான் கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கை வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஜென்டிலாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். இந்த மாதிரி வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கையில் தண்ணி தொட்டுட்டு உருட்டி பாருங்கள். உருட்டிட்டு அப்படியே வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் வடை தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வச்சுருக்க எண்ணெயோட அளவுக்கு 6 வடை போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம்.
2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வடைக்கு இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்காம வடை சேர்த்தா சாம்பார் வடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து கூட நீங்கள் வடை தட்டி சாம்பார் வடை போட்டுக்கலாம். நல்ல மொறுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருச்சுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வந்திருக்கு. நல்லா வடிகட்டிட்டு நான் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். நல்ல மொறு உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாம்பாரில் போட்டு வடையை ஊற வச்சிடலாம். நல்லா சூடான சாம்பாருக்கு வடையும் ரொம்பவே சூடாக இருக்குது. நான் ஒரு 4 வடை போட்டு சாம்பாரில் ஊற வச்சுக்கிறேன். 1, அடுத்து 2, அடுத்து 3வது வடை, இது 4வது வடை போட்டு சாம்பார் மேலே 2 கரண்டி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இட்லிலாம் ரெடி பண்ணிடலாம். இட்லியும் நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டேன். நல்லா சுட சாஃப்டான 3 இட்லி எடுத்து வச்சுட்டேன். 2 வடை, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வடை. நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சாம்பாரோட ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அடுத்து சூடான சுரைக்காய் சாம்பார். அடுத்து நல்ல ஒரு காரசாரமான கார சட்னி கூட தேவைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே காரம் தெரியாது, பேலன்ஸ்டாக இருக்கும். வடை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக உள்ள நல்லா மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வடைக்கு காரச்சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். வடைக்கும் காரச்சட்னிக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வடை மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து கொத்தமல்லி தூவிக்கோங்க. தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. அடுத்து இட்லி மேலே சூடான சாம்பார் 2 கரண்டி போட்டுட்டு நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாக இருக்குது. நல்ல மொறு தோசை கூட இந்த சாம்பார் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி, தோசை, பொங்கல், வடை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சுரைக்காய் சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லியோட இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சதுன்னா ஒரே லைக் போட்டு கொடுங்க. தேங்க்யூ.